கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா அன்னத்தை தட்டில வச்சு அம்புலிய காட்டி நின்ன தாயுமே நிலவ நெருங்க பிறந்தது காலோ கன்னத்துல கைய வச்சு காத்திருந்த சனங்களும் தான் பல்லக்குல ஏறி போக மறைஞ்சது. அம்மா இந்த வெற்றி உனக்கு தான்னு நடு ரோட்ல இந்த மகன் அம்மாவுக்காக எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு பாருங்க. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. பறந்தாகுது ஊர் குருவி, வணங்காதது என் பிறவி. அடங்கா பல மடங்கா வர தடுத்தா அதை உடைச்சு வருவேன். இப்ப வந்து மோதுடா, கிட்ட வந்து பாருடா, கட்டறந்த கால நெஞ்சு மேல ஏற போதுடா. மிஸ்டர் தமிழ்நாடு ஃபிட்னஸ் காம்படிஷன்ல இவரு ஜெயிச்சிருக்காரு. மெடலோட நடு ரோட்ல பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. இந்த வெற்றி உன்னாலதாமா சாத்தியம். 10 வருஷமா இதுக்காக நான் போராடினேன். அண்ட் இப்போ நான் வின் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நீதாமா காரணம். நீதான் என்னுடைய கனவை நினைவாக்கி இருக்க. என்னை விட என்னோட அம்மா தாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க. அவங்களுடைய கனவை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. அம்மாவுக்கு மெடலை போட்டு விட்டு ட்ராஃபியையும் கையில் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு என் மகன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற பெருமையோட கண்களில் கண்ணீரோட அந்த அம்மா சந்தோஷத்தோடு இருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையிலையுமே நம்மளுடைய கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்கல்ல. அது யார்? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போவே பிஹைண்ட் ரூட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பணம் கொடுத்தா சுத்தப்படுத்துறாங்க. எம்எல்ஏ பண்ணல இரு நான் கக்கூசல் எம்எல்ஏ பண்ண முடியுமா? கக்கூசல் எம்எல்ஏ பண்ண முடியும், குப்பல எம்எல்ஏ பண்ண முடியும். ரேஷன் கடை கட்டுறது யாரும் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாநகராட்சி எல்லாம் உங்க சொத்தா? உங்க சொத்தா? மாநகராட்சி உங்க சொத்தா? அதிகாரி உங்க சொத்தா? இப்ப முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? ஆமா, முதலமைச்சர் நல்லா பண்றாரு. முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இந்த மண்டல தலைவர் முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. தப்பான தகவலை ஒரு எம்எல்ஏ பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை சொல்றாரு.